வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் வரும் 21ஆம் தேதி 3000 பேர் பங்கேற்கும் மாரத்தான். வருகின்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற அனைத்து பணிகளையும் செய்து வருகிறோம். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேச்சு. சிவாலியை செல்லான் நாயக்கர் பிறந்த தினம், அவரது சிலைக்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடிநீர் பானையை உடைத்து திமுகவினர் போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் பிரதமர் மோடி பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பில் வரும் 21ஆம் தேதி மாரத்தான் ஓட்டம் நடத்தப்படுகிறது என்றும் இதில் 3000 பேர் பங்கேற்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பாஜக இளைஞரணி தலைவர் வருண், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு இந்தியா முழுவதும் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்தியா முழுவதும் வருகின்ற 21ஆம் தேதி 70 இடங்களில் மாரத்தான் ஓட்டம் நடத்தப்படுகிறது. 10 லட்சம் பேர் பங்கேற்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியிலும் கடற்கரை சாலைகள் மாரத்தான் ஓட்டம் நடக்க இருக்கிறது. மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் வழிகாட்டுதலின் பேரில் மாரத்தான் ஓட்டம் நடத்தப்படுகிறது. மாரத்தான் ஓட்டம் நடத்துவதற்கான தனிக்குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாரத்தான் ஓட்டத்தில் 18 வயது முதல் 30 வயதுடையோர் 3000 பேர் பங்கேற்கின்றனர். 3.5 கிலோமீட்டர் இந்த மாரத்தான் ஓட்டம் இருக்கும். மாரத்தானில் பங்கேற்பவர்களுக்கு டி-ஷர்ட் வழங்கப்படும். முதல் 10 இடங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசும், கலந்து கொள்ளும் அனைவருக்கும் டிஜிட்டல் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. புதுவையில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாரத்தான் ஓட்டமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்துகிறோம் என்று புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும், அடுத்து வரும் மாதங்களில் கட்சியின் வளர்ச்சிக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனையும் செய்ய மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற 14 மற்றும் 15ஆம் தேதி புதுவையில் நடைபெற உள்ளது. மாநில தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கின்றார் என தெரிவித்துள்ளார். புதுவையை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை, அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம், வருகின்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார். முன்னாள் பாஜக தலைவர் சுவாமிநாதன் கட்சியிலிருந்து விலகியது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுரானா, சுவாமிநாதனிடம் மீண்டும் பேசி இருக்கிறோம், தங்களுடன் இணைந்து அவர் செயல்படுவார் என்றும் குறிப்பிட்டார். வருகின்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற அனைத்து பணிகளையும் செய்து வருவதாகவும் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். இந்த பேட்டியின் பொழுது பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், காரைக்கால் மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் அருள்முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி செவாலியை செல்லான் நாயக்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செவாலியை செல்லான் நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி நகராட்சி மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லான் நாயக்கரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து செல்லான் நாயக்கரின் குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர்கள், கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு செல்லான் நாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுவையில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது. செல்லான் நாயக்கருக்கும் சிலை அமைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரசிடம் வேலையோ தொழிற்சாலைகளோ நலத்திட்டங்களோ எதையும் கேட்கவில்லை. நாங்கள் கேட்பது வாழ்வதற்கு அடிப்படை தேவையான சுகாதாரமான குடிநீர் தான் என பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி நகர பகுதியான உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. உருளையன்பேட்டை கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதியில் சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியவர்கள் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 3 பேர் இறந்ததாக அரசியல் கட்சியினர் அந்த பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். சுகாதாரத்துறை உடல் கூறு ஆய்வில் தான் இறந்த காரணம் தெரிய வரும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சுகாதாரமான குடிநீர்
விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் இறந்தவர்களின் குடும்பத்தினர் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், தொகுதி திமுக பொறுப்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை வகித்து பேசினார். அரசிடம் வேலையோ தொழிற்சாலைகளோ நலத்திட்டங்களோ எதையும் கேட்கவில்லை. நாங்கள் கேட்பது வாழ்வதற்கு அடிப்படை தேவையான சுகாதாரமான குடிநீர்தான். ஆட்சிக்கு வந்த புதிதில் இரட்டை என்ஜின் ஆட்சி, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், ஊசுடு ஏரியில் தண்ணீர் கொண்டு வருவோம் என கூறினர். ஏற்கனவே வந்த முத்திரையர்பாளையம் தண்ணீரை மதுபான ஆலைகளுக்கு தாரை வார்த்து விட்டீர்கள். இத்தனை பிரச்சனை நடந்த பின்னும் முதலமைச்சர், அமைச்சர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ரெஸ்டோ பார்கள் எத்தனை வேண்டுமானாலும் கொடுங்கள், 3 வீட்டுக்கு ஒரு ரெஸ்டோ பார் அமைத்துக் கொள்ளுங்கள், மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க சுத்தமான குடிநீரை விநியோகம் செய்யுங்கள் என தெரிவித்தார். புசி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தினார். பின்னர் போராட்டத்தை நிறைவு செய்யும் விதமாக சுகாதாரமற்ற குடிநீர் கொண்டு வந்த பானைகளை தரையில் போட்டு உடைத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நீதிமன்ற தீர்ப்பின்படி பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தை வழங்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏஐடியூசியினர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் முதலியார்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுவை பாப்ஸ்கோ நிறுவனம் 1990 துவங்கப்பட்டது. இங்கு 1200 ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர். மதுக்கடை, பெட்ரோல், மருந்தகம், தீபாவளி சிறப்பங்காடி, கேஸ் இணைப்பு, காய்கறி அங்காடி உட்பட 13 பிரிவுகள் இயங்கி வந்தது. லாபத்தில் இயங்கி வந்த இந்த நிறுவனம் நிர்வாக சீர்கேடு காரணமாக நலிவடைய துவங்கியது. ஊழியர்களுக்கு 89 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. சம்பளம் வழங்க கோரி ஏஐடியூசி சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கவில்லை. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் பாப்ஸ்கோ அனைத்து ஊழியர்களுக்கும் அரசே முழு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. ஆனால் சம்பளம் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்தியது. இதையடுத்து கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த வழக்கில் அதிகாரிகள் ஆஜராக உத்தரவிட்டனர். நிலுவை சம்பளத்தை வழங்கி ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரினர். அதன்படி செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும், இல்லையென்றால் தலைமை செயலர் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து நேற்று பாப்ஸ்கோவில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7 மாத சம்பளமும், தினக்கூலி ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளமும், வவுச்சர் ஊழியர்களுக்கு 9 மாத சம்பளத்தையும் அரசு வழங்கியுள்ளது. சம்பளம் வழங்குவதற்காக முதற்கட்ட தவணையாக 10 கோடி ரூபாயை அரசு வழங்கியிருக்கிறது. இதனை ஏஐடியூசி வரவேற்கிறது. இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையான சம்பளத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மலேசியா ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஜெயலலிதா அவரது தோழியுடன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார். மலேசியாவின் புகழ்பெற்ற நிறுவனமான ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெயலலிதா தனது தோழியுடன் புதுச்சேரிக்கு 10 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்து பல்வேறு இடங்களை பார்வையிட்டதுடன் விநாயகரின் அருளை பெற்று தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மென்மேலும் சிறந்து விளங்க மணக்குள விநாயகர் கோவில் தரிசனம் செய்தார். ஜெயலலிதா மலேசியாவில் உள்ள புகழ்பெற்ற நிறுவனமான ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவார். கட்டுமான துறையில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அவர் தனது தோழியுடன் புதுச்சேரிக்கு வந்ததும் பல முக்கிய இடங்களை பார்வையிட்டார். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் இடங்களுக்கு சென்றார். ஜெயலலிதா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசை பெற்றார். இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரியின் வளர்ச்சி மற்றும் ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் பங்களிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி ஜெயலலிதாவின் முயற்சிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த பயணத்தில் மக்கள் பொதுநல சேவகரும் புதுவை முருகன் டிராவல்ஸ் உரிமையாளருமான புதுவை முருகன் உடனிருந்தார். ஜெயலலிதாவிற்கு புதுச்சேரியின் முக்கிய இடங்களை சுற்றி காண்பித்தலும் தேவையான உதவிகளை செய்வதிலும் முக்கிய பங்கு வகித்தார். புதுவை முருகன் ஒரு சமூக சேவகர் ஆவார். புதுவையில் பல நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். அவரது டிராவல்ஸ் நிறுவனம் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த சேவைகளை வழங்கி வருகிறார். ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் கட்டுமான துறையில் ஒரு முக்கியமான நிறுவனம். ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஜெயலலிதாவின் புதுச்சேரி பயணம் பல நல்ல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. உருளையன்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதியை சார்ந்த பாஜக முக்கிய பிரமுகர்கள் சாம்ராஜ், நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் அன்புவான், பிரபு, ஆலயம் மற்றும் வழிபாட்டு பிரிவு மாநில தலைவர் சாய் சுதாகர், உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் சக்திவேல், உருளையன்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர்கள் ராபர்ட் கிளைவ், வாணிதாசன், மகளிர் அணி மாநில செயலாளர் கீதா, ஐயப்பன், மோடி, ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் மோதவன், தொகுதி நிர்வாகிகள் பாலமுருகன், அப்பு ஆகியோர் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் பேரணியாக சென்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து ஆசி பெற்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஸ்பின்கோ தொழிற்சாலை சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கரன் தலைமை வகிக்க INTUC, PMC, எல்லப்பன் மஞ்சினி, SLU முருகன், ராமலிங்கம், INTUC தேசிங்கு, விஸ்வாசு, LPF ரமேஷ், ராஜாராம், LLF நடராஜன், ரஞ்சித், ATU ரவிச்சந்திரன், பழனிராஜா, பாஜக இளங்கோ துரைலிங்கம், NRTUC ஞான சுதாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 3 ஆண்டுகால நிலுவைச் சம்பளத்தினை உடனே வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும். 58 வயது முடித்தவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும். ஸ்பின்கோ ஆலைக்கு சொந்தமான இடத்தினை குறைந்த விலைக்கு விற்று இழப்பீடு செய்த அதிகாரிகள் மீது துறை ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணியில் உள்ள 175 தொழிலாளர்கள் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளையொட்டி அருண் சர்மா தொண்டு நிறுவனம் டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது IG வீரராகு, மகன் அருண் சர்மா மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல் உற்பத்தி கருவிகள் உருவாக்கம் ஆகிய ஆலைகள் நிறைந்திருப்பதால் முதலீட்டாளர்கள் வருகின்றனர். அந்த வகையில் கோவை சிறந்து விளங்குவதாக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனியார் தொலைக்காட்சியில் நேரலையில் நெறியாளருடன் உரையாற்றும் பொழுது இந்தியாவின் வளர்ச்சி பாதைக்கு AI தொழில்நுட்பம் அவசியமானது. வளர்ந்து வந்த நாடுகளில் ஏர்டாக்சியை பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்தியாவில் ஏர்டாக்சியை கொண்டு வர முயற்சி செய்து வருகிறேன் என்று சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். அவரின் முக்கிய உரையாக கோவை என்பது புதுமையான பணிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் நகரம். ஒட்டுமொத்தமாக தட்ப வெப்பநிலை, தண்ணீர், மக்கள், மாணவ மாணவியர்களுக்கான கல்வி என கோவையில் அனைத்தும் ஒருங்கே கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல் உற்பத்தி, கருவிகள் உருவாக்கம் ஆகிய ஆலைகள் நிறைந்திருப்பதால் முதலீட்டாளர்கள் வருகின்றனர். அந்த வகையில் கோவை சிறந்து விளங்குகின்றது. மத்திய மாநில அரசுகளிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். தேவை மற்றும் விநியோகத்திற்கு ஏற்றபடி ஒரு நிறுவனத்திற்கு உரிமம் வழங்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு காலத்தில் அதிகமான உணவகங்கள் கோவையில் திகட்ட இருந்தது. இது அந்த துறையை முடக்கிவிடும். எனவே இது மக்களின் தேவைக்கு ஏற்ப இருந்தால் நன்றாக இருக்கும். போக்குவரத்து துறையில் ஏர்டாக்சிக்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உள்ளன. நான் அது தொடர்பான ஸ்டார்ட் அப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன். ஏர்டாக்சியை அமெரிக்காவில் உருவாக்க தோராயமாக 10 கோடி ரூபாய் செலவாகலாம். நாம் அதை தமிழ்நாட்டில் 2 கோடிக்குள் உருவாக்க முயன்று வருகிறோம். இந்தியாவில் ஏர்டாக்சி உருவாக்கத்தில் புதுமையை புகுத்தி குறைந்த செலவில் உருவாக்க முயற்சிக்கின்றோம். மீண்டும் பொது போக்குவரத்திற்கு வந்தால் நம்மிடம் மெட்ரோ ரயில் கோவைக்கு வர இருக்கிறது. இது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும். கோவையின் வளர்ச்சிக்கு நாம் AI தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும். AI தொழில்நுட்பம் மிக முக்கியமானது. IT பூங்காக்களை போல AI தொழில்நுட்ப பூங்காக்களை நாம் விரைவில் உருவாக்க வேண்டும். நம்மிடம் புதுமைக்கான ஆதரவு இருக்கிறது. புதிய ஐடியாக்களும் வருபவர்களை பெருமளவில் ஆதரிக்க வேண்டும். கோவைக்கு நிறைய ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வேண்டும். இதனால் மக்களுக்கான போக்குவரத்து எளிதாகும். சமீப காலமாக கோவையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது. மேலும் IT பூங்காக்களும் கோவைக்கு தேவையான என ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். அவரிடம் தொலைபேசியில் இருந்த நேரலை நிகழ்வுகளின் முக்கியத்துவத்தை கேட்டறிந்த பொழுது புதுவையிலும் AI தொழில்நுட்ப பூங்காவை உருவாக்க வேண்டும். இதன் மூலம் அறிவியல், விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டு புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது.
இன்று உலகத்தில் முன்னேறிய நாடுகள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் அனைத்து தொழில்களிலும் பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி வருகின்றன. நாமும் புதுவையில் கணினி தொழில்நுட்பத்தில் ஏஐ பாடத்திட்டத்தில் மாணவர்களை ஈடுபடுத்தினால் புதுவையில் அரசு வளர்ச்சியடையும் என கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் எங்கள் இயக்கத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கின்றனர் என மனு அளிக்க சென்ற புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரிக்கு 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் இன்று காலை வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயக்க தலைவர் ரகு என்கின்ற ரகுநாதன் தலைமையில் ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளிக்க வந்திருந்தனர். அதற்கு ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் கலெக்டர் வருவதற்கு தாமதமாகும் என 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகளிடம் கூறியுள்ளனர். பிறகு அலுவலக வாசலில் இயக்கத்தினர் காத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரமாகியும் கலெக்டர் வராததால் கோபமடைந்த இயக்க நிர்வாகிகள் எங்கள் இயக்கம் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் வேண்டுமென்றே எங்கள் இயக்கத்தை கலெக்டர் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு போலீசார் அவர்களை சமாதானம் செய்ததில் அவர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடூழி வாழ வேண்டி மனுகுல விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளான இன்று அவர் நீடூழி வாழ வேண்டி புதுச்சேரி மனுகுல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் நீடூழி வாழ வேண்டி மனுகுல விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்ற தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புடவை மற்றும் சுவாமி பிரசாதத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார். இதில் பாஜக விவசாய அணி வில்லியனூர் மாவட்ட தலைவர் லோகி என்கின்ற ராமமூர்த்தி, மண்ணாடிப்பட்டு தொகுதி விவசாய அணி தலைவர் ஏழுமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களில் உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம் உட்பட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவையில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் கலந்த குடிநீர் வருவதாக புகார் எழுந்த நிலையில் கடந்த ஆண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அரசு மருத்துவமனையில் தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் இல்லை என்றும் போதிய படுக்கை வசதிகள் உட்பட அடிப்படை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் சிரமப்படுவதாக தெரிவித்தார். உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ரங்கசாமி சந்திக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளை கொண்டு குழு அமைத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தார். இல்லையென்றால் தலைமையில் அனுமதியை பெற்று மாநிலம் தழுவிய போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேரு நகர், கோவிந்த சாலை, நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி, சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் அதனை குடித்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்களிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பு ஏற்க வேண்டும். ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதை எண்ணி கடந்துவிட முடியாது என்று கூறியிருந்தார்.
மேலும் அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் 3 உயிர்கள் பறிபோயிருக்காது, இத்தனை பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். மழை காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அத்தியாவசியமான மக்களின் உரிமையான சரியான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறோம். அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார். வேதிகள் கலைக்கூடம் சார்பில் கவிஸ்கா, கனிஷ்கா ஆகியோரின் பரதநாட்டிய சலங்கை பூஜை நடைபெற்றது. வேதிகள் கலைக்கூடம் சார்பில் ஜெயகூத்தன் அனுகுமார் வழிகாட்டுதலில் சரவணபவன் ஸ்ரீதேவி தம்பதியின் புதல்விகளான கவிஷ்கா சரவணபவன், கனிஷ்கா சரவணபவன் ஆகியோரின் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா நேற்று முன்தினம் மாலை புதுச்சேரி சிப்ரேன் வீதியில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரி கலைத்தாய் கலை மையம் இயக்குநர் சுந்தரவடிவேல், ஓய்வு பெற்ற நீதிபதி சேது முருகபூபதி, பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவைத் தலைவர் பாசி சக்திவேல், தாகூர் கல்லூரி மேனாள் முதல்வர், தர்மு பேரவை ஆலோசகர் அசோகன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சலங்கை பூஜை செய்த கலைஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் தையல் பயிற்சி முடித்த மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த 23 மகளிருக்கு தனது சொந்த செலவில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தையல் இயந்திரங்களை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் டிவி நகர் கிளை கழக பகுதிகள் தையல் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த 23 மகளிருக்கு தையல் மிஷின் வழங்கும் விழா டிவி நகர் திமுக கிளை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பெண் பயனாளிகளுக்கு தனது சொந்த செலவில் இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவருக்கு இலவச சைக்கிள் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், தொகுதி துணை செயலாளர் கலைவாணி, மகளிர் குழு ஒருங்கிணைப்பாளர் தனம் பாபு, பிரகாஷ் பாஸ்கர், சந்துரு, செல்வராஜ், அல்போன்ஸ், மகளிர் தொண்டர் அணி ராணி, மகளிர் அணி செல்வி, லட்சுமி மற்றும் மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 10,110 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 137 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் வரும் 21ஆம் தேதி 3000 பேர் பங்கேற்கும் மாரத்தான். வருகின்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற அனைத்து பணிகளையும் செய்து வருகிறோம். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேச்சு. சிவாலியை செல்லான் நாயக்கர் பிறந்த தினம், அவரது சிலைக்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடிநீர் பானையை உடைத்து திமுகவினர் போராட்டம். AI தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு அவசியமானது. ஏர்டாக்சி சேவை புதிய பரிமாண வளர்ச்சி. சமூக சேவகர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தல். எங்கள் இயக்கத்தை புறக்கணிக்கிறீரா கலெக்டர். புதுச்சேரி 10 ரூபாய் சட்டை இயக்க நிர்வாகிகள் திடீர் தர்ணாவால் பரபரப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.